போலீஸ் ஹேர்கட், கஞ்சி போட்டு அயன் செய்த யூனிஃபார்ம், கட்டுமஸ்தான உடல்வாகு, கம்பீரமான பார்வை. க்ளோஸ்அப்பில் பார்ப்பதற்கு ஒரிஜினல் ஆபீசரை போல தோன்றினாலும் இவர் ஒரு குரூப்ல டூப். பஸ்ஸில் வித்தவுட்டில் பயணிப்பவர்களுக்கும் விதிமுறைகளை மீறும் வாகன ஓட்டுபவர்களுக்கும் வளைத்து வளைத்து அபராதம் விதித்த ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் போலீசில் சிக்கியதன் பின்னணியை அறிய விசாரணையில் இறங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக டிக்கெட் செக்கிங் வீதியிலேயே பயணிகளும் பேருந்து ஓட்டுநர்களும் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் இன்ஸ்பெக்டர் இளங்கோவன். தப்பு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இளங்கோவனிடமிருந்து தப்பவே முடியாதென சொல்லும் அளவிற்கு நேரம் காலம் பார்க்காமல் டியூட்டி பார்த்திருக்கிறார். அதன் காரணமாக பேருந்து மற்றும் கனரக வாகனத்திற்கு எஃப்சியை புதுப்பிக்காதவர்கள், பேருந்து நிறுத்தத்தில் வண்டியை நிறுத்தாத ஓட்டுநர்கள், அளவிற்கு அதிகமாக டிக்கெட் ஏற்றும் நடத்துனர்கள் என போக்குவரத்து விதி மீறல்களில் ஈடுபடும் அனைவரும் இன்ஸ்பெக்டர் இளங்கோவனுக்கு தினசரி கப்பம் கட்டி வந்துள்ளனர். ஆரம்பத்தில் 100-200 என வாங்கிக் கொண்டிருந்த இளங்கோவன் சமீப காலமாக 20 ரூபாய் கொடுத்தால் கூட அதையும் வாங்கிக் கொண்டு தவறை கண்டும் காணாமல் அனுமதித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த ஒரு நடத்துனர் வந்தவாசி போக்குவரத்து பணிமனையில் இன்ஸ்பெக்டர் இளங்கோவன் குறித்து விசாரித்திருக்கிறார். அப்போதுதான் அப்படி ஒரு நபரே டிபார்ட்மெண்டில் வேலை செய்யவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. எனினும் நடத்துனர் தகவல் அளித்ததை தொடர்ந்து அலர்ட்டான ஒரிஜினல் அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று இளங்கோவனை ரவுண்ட் அப் செய்து விசாரித்துள்ளனர். அதன் பிறகுதான் அவர் ஒரு போலி செக்கிங் இன்ஸ்பெக்டர் என்பது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமின்றி இன்ஸ்பெக்டர் இளங்கோவன் போலீசில் சிக்கிக்கொள்வது இது ஒன்றும் முதல் முறையல்ல. ஏற்கனவே 4 முறை கைதாகியிருப்பதும் தெரியவர அதிகாரிகளே அதிர்ந்து போயிருக்கிறார்கள்.